வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது முன்னாடி ஒரு வீடியோவில் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, கேபிட்டல்னா என்ன, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணம் என்ன இருக்குதோ அதை தான் வந்து மூலதனம்னு சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸ் புக்கு அதுதான் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ இந்த இப்போ கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி எல்லாம் வந்துருக்குன்னு பார்க்கும்போது இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிற ஒன்று பார்க்க வேண்டியது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது. ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது ஒரு நாளில் ஒரு இதில் இருக்காது. இன்றைக்கி பார்த்தா ஒன்று இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கும், நாளான்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட் கேப்புங்கிறது எதனுடைய அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்லுங்கள் சார். அந்த பேர்லேயே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே, கம்பெனியோட கேபிட்டல் என்ன, அதுக்கு மார்க்கெட் ரேட் என்ன. ஓகே, தமிழ் சொல்லணும்னா சந்தை மதிப்பு, அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிள் டெஃபினேஷனாக தான். ஸோ இப்போ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் நம்ம வந்து அந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால அது 20 ரூபா போயிடுச்சு. அசிங்க முன்னாடியே சொன்னால் ஒரு 10,000 ரூபா இது பண்ணியிருக்கோம். 10,000 ரூபா இன்ட்டு 10 ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா. அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஆனால் இப்போ கோட் ஆகிட்டு இருக்குது 20 ரூபா. 20 ரூபா. அப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன அப்படின்னா 10,000 இன்ட்டு 20 ரூபா 2 லட்சம் ஆகிடும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கேபிட்டல் என்ன இருக்குது இன்ட்டு மார்க்கெட் ரேட் என்ன இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதோட ப்ராடக்ட் தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்றைக்கி வந்து இப்போ லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலையா? இந்தியா தான். இந்தியாவில் லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேப்னா ரிலையன்ஸ் ஆப்வியஸ்லி. அமெரிக்காலாம் எடுத்துட்டிங்கன்னா, அமெரிக்கா எடுத்துகிட்டே அவர் தான், நம்ம ஆப்பிள் தான். ஆப்பிள் இந்தியன் எக்கானமியோட அதிகமாக வந்துச்சு. இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோன்னு தெரியுமா? இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை சார், தெரியல. $3.7 trillion. $3.7 trillion. ஓகே. அமெரிக்கா இது அது எப்படியும் ஒரு 10-15 மடங்கு, 25 $53 million. $53 trillion. அப்போ நம்மளோட எவ்வளோ பெரிய கண்ட்ரி பார்த்துக்கோங்க. about 20-22 times bigger than India. ஓகே, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சரி சார், இப்போ இந்த மார்க்கெட் கேப்பில் வந்து இன்னும் நிறைய டேர்ம் சொல்கிறாங்கல்ல, அதாவது ஸ்மால் கேப் சொல்கிறாங்க, லார்ஜ் கேப் சொல்கிறாங்க, மிட் கேப் சொல்கிறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அப்படி போனோம்னா ப்ளூ சிப் ஸ்டாக்குன்றாங்க. இப்படிலாம் நிறைய போயிட்டே இருக்கோம். அப்புறம் வந்து மைக்ரோ கேப் அப்படின்றாங்க. இப்போ இந்த கேட்டகரி பெனி ஸ்டாக் சொல்கிறாங்க. இந்த கேட்டகரி சொல்லுங்களேன், எது அது லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன? ரைட். அதாவது இதெல்லாம் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான். ஓகே. ஆனால் தோ ஸோ மெனி டெஃபினேஷன்ஸ் அதுக்கு இருந்தால் கூட, வாட் இஸ் அ லார்ஜ் கேப், வாட் இஸ் த மிட் கேப், வாட் இஸ் தி ஸ்மால் கேப்னு இருந்தால் கூட, பட் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் செபி ரூல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்ஜ் கேப் அப்படின்னா என்ன, ஆஸ் பர் த செபி ரூல்ஸ் படி என்னென்னா, நம்பர் 1 கம்பெனிலேருந்து 100 கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அது வந்து லார்ஜ் கேப். ஓகே. 101 கம்பெனிலேருந்து 250 கம்பெனிஸ் வரைக்கும் அது மிட் கேப் கம்பெனி. இப்போ இந்த நிஃப்டியில் வந்து பார்க்குறதில் சொல்கிறீங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே. நிஃப்டி அதை ஒரு என்எஸ்சி எடுத்துக்கோங்க. என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் என்ன, அவங்களுடைய கேபிட்டல் என்ன, ஓகே, அதை ரெண்டையும் மார்க்கெட் ப்ரைஸ் இன்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ மல்டிப்ளைடு வித் தி ஷேர் ப்ரைஸ், தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். அதை தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்கிறோம். அந்த வேல்யூ லார்ஜஸ்ட் யார், 100th கம்பெனி யார் பார்த்தீங்கன்னா அது வந்து இதுதான் லார்ஜ் கேப். ஓகே. ஓகே. அப்புறம் 101லேருந்து 250 வரைக்கும் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகே. அவங்க வந்து கால்ட் மிட் கேப். 251லேருந்து பேலன்ஸ் எல்லாமே கிளாசிஃபைஸ் ஸ்மால் கேப். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கிளாசிஃபைட். மைக்ரோ கேப் அப்படிங்கிறது, மைக்ரோ கேப்புங்கிறது ரொம்ப சின்ன கம்பெனி. இது வந்து அந்த ட்ரேடிங் பார்லன்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான். இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இதெல்லாம் கிடையாது. வி கேன் அசியூம் அபவுட் less than 2,000 crores ஓகே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனி கேன் பி கால்ட் அஸ் திஸ் ஒன். ஓகே. மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ கேப் சொல்லலாம். பென்னி ஸ்டாக்னா இந்த ப்ரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு குறைச்சி கோட் பண்ணோம். இல்லை ட்ரேடிங்கே நிறைய ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிற கம்பெனி, அதை வந்து தே வி கால் இட் அஸ் அ பென்னி ஸ்டாக். ஆனால் சம்டைம்ஸ் இந்த பென்னி ஸ்டாக் கூட பயங்கரமான ரிட்டர்ன், சடனாக அதை ரைஸ் ஆகும், சடனாக ரிட்டர்ன் கொடுக்கும், சடனாக அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து மிட் கேப்னா என்ன,
லார்ஜ் கேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டீட்டெயிலாக சொல்லிட்டுருக்காரு. பென்னி ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாரு. ஸோ அடுத்த வீடியோவில் இதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. அந்த இண்டெக்ஸ்லாம் என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு காவேரி பிஸ்னஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.